ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இந்த ஜல்லடை கப் இல்லைனா சீவ் கப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னலான ஜல்லடை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி குட்டி பாத்திரத்தில் சிந்தாமல் சலிக்கவே முடியாது. அதுவே இந்த சீவ் கப் இருந்தால் சிந்தாமையும் ஈஸியாகவும் வந்து சலிச்சிடலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து அந்த சீவ் கப் தான் கொடுத்துருக்காங்க. கார்ட்போர்டுக்குள்ளே ஒரு மைக்கா பேப்பரில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டம் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அந்த ஜல்லடை வந்து சூப்பர் குவாலிட்டிலே இருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் 125 கிராமு 150 கிராம் வந்து இந்த கப்பு வந்து அளவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த உள்ள ஃபங்க்ஷன் ஆகிறதும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாகவே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிச்சனில் வந்து அந்த கோதுமை வந்து ஃபுல்லாக அந்த கப்பு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதாவது ஸ்ட்ரக் ஆகுதா, என்ன பிரச்சனை ஏதாவது இருக்கா அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாகவே இப்போ வந்து மாவு வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்குறோம். இது வந்து ஈஸியாகவும் இருக்குது, ப்ரெஸ் பட் டைப்புன்றதுனால. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராகவே வந்து மாவு வந்து ஜல்லிக்குது. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சைடில் மட்டும் கேப் விட்டு நிற்குது. நம்ம ஜஸ்ட்டு ஷேக் பண்ணிட்டு பண்ணால் போதும். லாஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாவு கொஞ்சம் நிற்கிது. அதையும் ஷேக் பண்ணி இப்படி நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா பக்காவே வந்து அந்த மாவும் வந்து ஃபில்டர் ஆகி போயிடுது. இப்போ இங்கே இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டஸ்ட்டும் இல்லாததுனால க்ளீனாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜல்லடை அப்படியே நிற்கிது. எந்தவித டஸ்ட்டு கல் எதுவுமே இல்லை. அதுதான் வந்து இப்போ காமிச்சிட்ருக்கோம். இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரிசியை வந்து ஆட் பண்ணிட்டு மாவும் அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி பார்ப்போம் அந்த அரிசி மட்டும் தனியாக நிற்குதா இல்லையா அப்படின்ட்டு. நீங்களே வந்து பார்க்கலாம், அந்த அரிசி மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே மேலே நிற்குது. மாவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஏதாவது கல் அது மாதிரி இருந்தாலும் சூப்பராகவே வந்து ஃபில்டர் பண்ணுது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. குவாலிட்டி வைஸும் வந்து நல்லா தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது கம்பேரிசனுக்காக தான். நார்மலான ஜல்லடை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சைடில் இது மாதிரி சிந்த செய்யும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா இது சிந்தாது, ஈஸியாகவும் இருக்குது. ஓவராலாக ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் வாங்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 279க்கு அவைலபிளாக இருக்குது அமேசானில். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.